சித்திரை மாதம் 29ஆம் தேதி 12/5/2025 அன்று சித்திரை மாதத்தின் மிகவும் சிறப்புமிகு நாளான சித்ரா பௌர்ணமி ஆகும். அன்று பௌர்ணமி திதியானது 11/5/2025 இரவு 8:04 முதல் 12/5/2025 இரவு 10:27 வரை உள்ளது. சித்ரா பௌர்ணமி அன்று திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரையும் உண்ணாமலை தாயாரையும் வழிபட்டு வருடம் முழுவதும் வருகின்ற 12 பௌர்ணமிகளிலும் கிரிவலம் வந்து வணங்கும் பலனை சித்ரா பௌர்ணமி அன்று ஒரு நாள் மட்டும் கிரிவலம் வந்து வணங்கினாலே பெற்றுவிடலாம். ஆகையால் எம்பெருமானின் திருவருளை முழுமையாக பெற இந்த அற்புதமான நாளை தவறவிட்டு விடாதீர்கள். சித்ரா பௌர்ணமி அன்று குலதெய்வ வழிபாடு செய்ய மிகவும் உன்னதமான நாளாகும். அன்று உங்களின் குலதெய்வத்தை வணங்கினால் உங்களின் குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இந்த சிறப்புமிகு அற்புதமான நாளில் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வணங்கி வந்தால் உங்கள் குலதெய்வத்தின் அருளால் உங்களின் குறைகள் அனைத்தும் நீங்கி நீங்கள் வேண்டும் அனைத்தும் நிறைவேறும். உங்களின் குலம் தலைக்கும். அந்த முழு நிலவை போல உங்களின் வாழ்வும் பிரகாசிக்கும். வம்சம் விருத்தியடையும். மேலும் இந்த சித்ரா பௌர்ணமி சுப நாளன்று அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று அம்பாளுக்கு மல்லிகை பூ மலர் மாலை சாற்றி நைவேத்தியமாக தயிர் சாதம் அல்லது பால் பாயாசம் படைத்து அங்கு நடக்கும் பௌர்ணமி பூஜையில் கலந்து கொண்டு அம்பாளை வணங்கினால் திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்போருக்கு திருமண தடைகள் அனைத்தும் விலகி கூடிய விரைவில் இனிதே திருமணம் நடைபெறும். திருமணமான பெண்கள் வணங்கினால் அவர்கள் கணவரின் ஆயுள் பலம் பெருகும். தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிட்டும். அன்று சுமங்கலி பூஜை செய்ய மிகவும் உன்னதமான நாளாகும். சித்ரா பௌர்ணமி சுப நாளன்று விரதம் இருந்து இரவு வீட்டு பூஜை அறையில் உள்ள அம்பாளின் திருவுருவ படம் அல்லது சிலைக்கு மல்லிகை பூ மாலை அணிவித்து அல்லது ஒரு சிறு குடம் அல்லது செம்பில் மஞ்சள் கலந்த நீர் நிரப்பி அதில் வேப்பிலை வைத்து அந்த வேப்பிலையை அம்பாளாக பாவித்து அந்த வேப்பிலை அம்மனுக்கு மஞ்சள் கயிறு அணிவித்து ஒரு தாம்பூலத்தில் தேங்காய், பூ, பழம், மஞ்சள், குங்குமம் ஆகியன வைத்து நைவேத்தியமாக தயிர் சாதம் அல்லது பால் பாயாசம் படைத்து சந்திர தரிசனம் செய்துவிட்டு அம்பாளுக்கு தீபதூப ஆராதனைகள் செய்து வழிபட்டு அம்பாளுக்கு அணிவித்த மஞ்சள் கயிற்றை திருமணமான பெண்கள் தங்கள் கழுத்தில் கட்டிக்கொண்டால் அவர்களின் மாங்கல்ய பலம் கூடும். அவர்கள் கணவரின் ஆயுள் பலம் பெருகும். தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிட்டும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் சுபிக்ஷம் உண்டாகும். திருமணமாகாத பெண்கள் விரதமிருந்து இந்த வழிபாட்டினை செய்து அந்த மஞ்சள் கயிற்றை தங்கள் கையில் கட்டிக்கொண்டால் கூடிய விரைவில் இனிதே திருமணம் நடந்தேறும். ஆகவே இத்தகைய சிறப்பு மிகு சித்ரா பௌர்ணமி சுப நாளை தவறவிட்டு விடாதீர்கள்.